ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்க தேவ பிள்ளைகளே? நல்லா இருக்கிறீங்களா? எப்படிங்க? சனிக்கிழமை கர்த்தர் வல்லமையாக உங்களை நிரப்பினாரா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து அபிஷேகம் பண்ணாரா? ஆராதனையில் கர்த்தர் பலமாய் கிரியை செய்தார். நிறைய தேவ பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நேற்று ஆராதனையில் கூட கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கர்த்தர் அபிஷேகித்து கர்த்தர் நடத்தினார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 16வது சங்கீதம் 6வது வசனம். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. தேவ பிள்ளைகளே, உங்கள் பங்கு எங்கே இருக்குதுங்க? உங்கள் சொத்துக்காக, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக அங்கங்கே தேடுறீங்களா? பாருங்கள், சனிக்கிழமை கூட்டத்தில் ஆண்டவர் சமூகத்தில் தான் அந்த பங்கு கிடைத்தது. நிறைய பேர் சுதந்திரித்து கொண்டாங்க. நேற்று தினம் ஆசீர்வாதம் ஞாயிற்றுக்கிழமையில் நிறைவான பங்கு தேவ சமூகத்தில் அநேகர் சுதந்திரித்து கொண்டாங்க. சிறப்பான சுதந்திரம் அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அங்கே தாங்க சிறப்பான சுதந்திரம் உண்டு. நல்லா ஆராதித்து ஆண்டவர் மகிமைப்படுத்தி கர்த்தருடைய விடுதலை பெற்றுக்கொண்டாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய நிறைவான சுதந்திரம் நேர்த்தியான இடம் அப்படின்னா தேவ சமூகம் தான், ஆண்டருடைய பாதம் தான். அவருடைய பாதத்தில் தாங்க நமக்கு நிறைவான பங்கு, அவருடைய பாதத்தில் தாங்க நிறைவான சுதந்திரம், அங்கே தாங்க நிறைவான பலன் கிடைக்கும், அங்கே தாங்க நிறைவான ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய பாதத்தில் நிறைவான பங்கு, அவருடைய பாதத்தில் நிறைவான சுதந்திரம், அவருடைய பாதத்தில் நிறைவான ஆசீர்வாதம், அவருடைய பாதத்தில் நிறைவான விடுதலை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு கிடைத்த பங்குக்காக, உங்களுக்கு கிடைத்த சுதந்திரத்திற்காக, உங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதத்திற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையில் அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்வார். ஆகையினால நேர்த்தியான இடங்களில் உங்களுக்கு பங்கு கிடைக்க வாஞ்சிங்க, பிரயாசப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். செபிக்கட்டுமா உங்களுக்காக? நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர், எங்களுக்கு கிடைத்த இந்த பங்குக்காக, இந்த ஆசீர்வாதத்திற்காக, இந்த சுதந்திரத்திற்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தர் நீர் எங்களை கனப்படுத்தும், எங்களை மேன்மைப்படுத்தும், எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும். இந்த மகனுடைய பங்கு, இந்த மகளுடைய பங்கு ஆண்டவரே சுதந்திரம் உங்கள் சமூகத்தில் இருக்கிறது. அதை இந்த மகனுக்கு இந்த மகளுக்கு கொடுத்து நீர் ஆசீர்வதித்து கனப்படுத்தும். கர்த்தர் இந்த குடும்பத்தை மேன்மைப்படுத்தும். உம்முடைய நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதிங்க, பொறுப்படுங்க, மூடி மறைங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.